ஈரோடு கொண்டைபாளையத்துல இருந்து தமிழ்ச்செல்விங்கய்யா. வணக்கம் சகோதரி. இன்னும் கொஞ்சம் பேசி இருக்கலாமோ அப்படின்னு நான் யோசிக்கிறது என் பொண்ணோட மாமனார் கிட்ட. இரவு 9 மணிக்கு முந்தின நாள் தான் பேசுறாரு, அந்தன்னைக்கும் கூப்பிடுறாரு. நான் ஏதோ வேலையா இருந்தா சரி கூப்பிடுறாரு, நாளைக்கு கூட பேசலாம், என்னத்த நேத்தான பேசணும், என்ன தோட்டத்துல எப்படி இருக்கீங்க, மழை பெஞ்சதா அப்படின்னு விசாரிப்பாரு. அவங்க பழனியில இருக்காங்க, இயல்பாதான் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இரவு 12 மணிக்கு பொண்ணுகிட்ட இருந்து போன, அம்மா மாமனாருக்கு என்ன மூச்சு திணறமா இருக்குது, கூப்பிட்டு பேசுங்க அப்படின்ச்சு. அவரு போன் அடிச்சு எடுக்கல, அவங்க மனைவிக்கு சம்பந்தி அம்மா போனுக்கு அடிச்சு அவரே கத்துற சத்தம் தான் கேக்குது, ஆம்புலன்ஸ் சத்தம் எல்லாம் கேக்குது. அப்புறம் அவரு இறந்து போயிட்டாரு, காரியம் எல்லாம் முடிஞ்சுது. எனக்கு அது என்ன ஒரு படிப்புனா, அவர் என்ன சொல்ல வந்தாரோ என்ன பேசிருக்குமோ எனக்கு தெரியல. அதுல இருந்து யாராவது போன் அடிச்சா கண்டிப்பா எடுத்துடணும், எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கூட திரும்ப நான் கூப்பிட்டணுங்கிற ஒரு படிப்பினை எனக்கு கிடைக்குதுங்க ஐயா. இப்போ அந்த உறுத்தல் இருந்துட்டே இருக்கு பாருங்க, என்ன சொல்ல வந்தவரும். எனக்கு பகைவாரா இருந்தா கூட அவங்க கூப்பிட்டாங்கன்னா திரும்ப கூப்பிட்டு அவங்க கிட்ட பேசிடணும். 10 நிமிஷம் முன்னாடிதான் கூப்பிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, திரும்ப ஏதோ காரணத்துக்காக தான் கூப்பிடுறாங்க. நம்மளை தேடி ஒருத்தர் அழைக்கிறாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு மரியாதையாவது நம்ம கொடுக்கணும்ல அப்படின்ட்டு ஒரு படிப்பினை எனக்கு கிடைச்சிருச்சுங்க. அதுல இருந்து யார் கூப்பிட்டு என்ன செல்ல மிஸ்டு கால் நான் பார்த்தேன்னா உடனே அவங்கள திரும்ப நான் கூப்பிடுவேன். அந்த மாதிரியான ஒரு மனநிலை எனக்கு இன்னும் வருத்தமா இருக்கு. அவர் ஏதாவது சொல்ல வந்திருப்பாரோ, சொல்லிருப்பாரோ, ஏதாச்சும் பேசிருப்போமோ அப்படின்ட்டு ஒரு அந்த கற்பனையிலே என் மனசு இன்னும் இருக்கு. இதெல்லாம் சொல்லிருப்பாரோ, ஒருவேளை எனக்கு உடம்புக்கு முடியலன்னு ஏதாவது சொல்லிருப்பாரோ, என்னன்னு தெரியலையே, எதுக்கு கூப்பிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அந்த ஒரு வருத்தம், அந்த இது எனக்கு இருந்துட்டே தாங்க இன்னும் இருக்கு. மகிழ்ச்சி இந்த மாதிரி தலைப்புகள்லாம் கொடுத்து எப்படி இங்க அந்த ஒரு உள்ள உணர்வுகளோட யோசிக்கிறீங்களோ, எல்லா நேரங்களும் இப்படி எல்லாம் யோசிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு மட்டும் தான் தோணலையே, அது உங்களுக்கும் தோணி இருக்குங்கிறப்ப மகிழ்ச்சியா இருக்குங்க அந்த நிகழ்ச்சிகளை பண்பலைய கேக்குறதுக்கு. இது கடந்த ஒரு வாரம் 10 நாளாவே இந்த தலைப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசனை இருந்துட்டே இருந்தது. எனக்கு அப்புறம்தான் தோணும், இந்த அறிவிப்பாளர்கள் இருக்கிறவங்க எல்லாம் அனுபவிக்க மாட்டாங்க. ஒன்னொன்னு இந்த தலைப்புகளை சேகரிப்பாங்களோ பார்க்கும் போதெல்லாம் நம்ம ஒரு பொருளா பாக்குறோம், அதை அவங்க உயிரா பார்த்து இதை அடுத்தவங்க கூட சொன்னா இவங்க என்னெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு எல்லாம் யோசிப்பீங்களோன்னே தோணுது எனக்கு. இல்ல அது ஒரு சாதாரணமா வச்சுட்டு போறாங்க. ஒரு தலைப்பை வைக்கிறது அப்படின்றது நீங்க சொல்றது எந்த ஒரு நிகழ்ச்சி அல்லங்க. இது ஒரு இப்ப அதுவும் குறிப்பா இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி ஒரு அதான் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், நீங்க எங்க கூட பேசல, நீங்க அறிவிப்பாளர் கூட பேசல, நீங்க பேசுறது இப்ப உங்க மாமனார் கூட பேசிட்டு இருக்கீங்க. சாரி, உங்க பொண்ணோட மாமனார் கிட்ட தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்க உணர்ந்து நீங்க பேசணும். நன்றி சகோதரி, உங்களுடைய அன்பான நன்றி 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 நன்றி.